அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கெலியோலிருந்து ரிசாமா கதைக்கிறேன். எங்களோட கசின் ஒன்று வந்து சத்துல் ஹசனா தஜ்வீத் கிளாஸில் ஜாயின் ஆகியிருந்தாங்க. அவள் சொல்லித்தான் அவள் லிங்க் அனுப்பித்தான் நான் போனேன். அல்ஹம்துலில்லான்னு சொல்லி தஜ்வீத் கிளாஸ்குள்ளுக்கு போன பிறகு தான் அந்த மௌலிமும் நல்ல ஒரு சப்போர்ட் தந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு நல்ல முறையில் அந்த தஜ்வீத் கிளாஸை நடத்தினாங்க. எங்களுக்கு சரியான ஒரு சிட்டிஸாக இருந்துச்சு. அல்லாஹ் அவங்களோட இல்முலையும் அவங்களோட வாழ்க்கையிலையும் பரக்கத் செய்வானாக, ஆமீன். உண்மையிலேயே நாங்கள் அந்த தஜ்வீதை படித்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு விளங்கிச்சு நாங்கள் அந்த குர்ஆனை எவ்வளோ பிழையாக நாங்கள் ஓதிக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லா, உண்மையிலே விளங்கிச்சு. அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அந்த தஜ்வீத் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் திலாவத் குர்ஆனுக்கு கிளாஸில் ஜாயின் ஆகினேன். திலாவத் குர்ஆன் இதில் கிளாஸில் ஜாயின் ஆகினேன். அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட தஜ்வீத் மஹரஜ்கள் அதில் பிழைகள் இருந்தால் அதில் விளங்கி கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு அதில் ஜாயின் ஆகினேன். அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அந்த மௌலிமும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தந்தாங்க. மாஷா அல்லான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தவறுகள் பிழைகள் தான் வந்துச்சு. அப்போ அதில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு தஜ்வீத் கிளாஸ்லேயும் இதுலேயும் ஜாயின் ஆகினதை கொண்டு அல்ஹம்துலில்லான்னு இப்போ ஒரு திருத்தமான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். இப்படி ஒன்று இருக்குது. முஅல்லிமாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்லாட நாட்டுப்படி அல்லாட நாட்டத்தில் இருந்தால் தான் அது எங்களோட நாவுக்கு அந்த தஜ்வீத் ஒழுங்கான முறையில் வந்து சேரும். அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அந்த முறையில் அல்லாவுடைய நாட்டத்தில் அல்லாவுடைய கிருபையினால் எங்களுக்கு அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு நல்ல முறையில் லேசான முறையில் அந்த தஜ்வீதை நாங்கள் பிடிச்சி கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நான் போன இந்த 2 கிளாஸும் எனக்கு சரியான சிட்டிஸ். மௌலிமாக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.